தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கலாம். பொன் மாணிக்கவேல் ஐஜியாக இருந்த சமயத்தில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு தனிப்படையில் இருந்த போலீசாருக்கு சம்மன் அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது. தனிப்படையில் இருந்த அனைத்து போலீசாருக்கும் சம்மன் அனுப்பி விசாரணை நடத்த சிபிஐ திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் டிஎஸ்பி காதர் பாட்ஷாவிடமும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க? ஓய்வு பெற்ற சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜியாக இருந்த பொன் மாணிக்கவேல் மீது சிபிஐ 13 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கு பதிவை தொடர்ந்துதான் அவருடைய வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சிலை கடத்தல் வழக்கில் முக்கிய குற்றவாளியாக இருந்த தீனதயாளன் மற்றும் சுபாஷ் சந்திர கபூர் ஆகியோருடன் பொன் மாணிக்கவேல் நெருக்கமாக இருந்ததாகவும், அது மட்டுமில்லாமல் தீனதயாளனை வழக்கில் இருந்து சிக்காமல் இருப்பதற்கு பல்வேறு உதவிகள் செய்ததாக அப்போது டிஎஸ்பியாக இருந்த காதர் பாட்ஷா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். பொன் மாணிக்கவேல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் தான் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றியிருந்தது. சிபிஐ உரிய விசாரணை நடத்தி அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் தற்போது சிபிஐ அதிகாரிகள் பொன் மாணிக்கவேல் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். தற்போது இந்த வழக்கு விசாரணை என்பது சூடு பிடித்திருக்கிறது. குறிப்பாக அந்த காலகட்டத்தில், அதாவது பொன் மாணிக்கவேல் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் ஐஜியாக இருந்த காலகட்டத்தில் இந்த வழக்கை விசாரித்த அதிகாரிகள் யார் யார், எந்தெந்த போலீசார் இந்த பணியில் இருந்தார்கள் என்ற பட்டியலை எடுத்து அவர்களிடம் விசாரணை நடத்த சிபிஐ திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பொன் மாணிக்கவேலுக்கும் சம்மன் அனுப்பி விசாரிக்கவும் சிபிஐ அதிகாரிகள் திட்டமிட்டு இருக்கிறார்கள். பொன் மாணிக்கவேல் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கூடிய ஆவணங்களை ஆய்வு செய்யக்கூடிய பணி என்பது நடத்தப்பட்டு வருவதாக சிபிஐ தரப்பில் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தற்போது சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் இருந்து இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை சிபிஐ அதிகாரிகள் ஏற்கனவே பெற்றுவிட்டார்கள். அந்த ஆவணங்களையும் பொன் மாணிக்கவேல் அளித்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் அதை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய பணி என்பது நடத்தப்பட்டு வருவதாக சிபிஐ தரப்பில் சொல்லப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.